இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் யாருக்கு யார் அதிகம் தேவைப்படுறாங்க? திமுகவிற்கு காங்கிரஸா, காங்கிரஸிற்கு திமுகவா? திமுகவுக்கு காங்கிரஸா, காங்கிரஸுக்கு திமுகவானா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வெற்றிகளில் வந்து உதவியாக இருக்காங்க. அதாவது வந்து ஒரேடியாக வந்து இவங்க அதுக்குன்னு வந்து காங்கிரஸ் இருந்தால் தான் திமுக வெற்றி பெறும், இல்லை திமுக தோல்வியோடையும் உறுதியாக சொல்லக்கூடிய நிலைமை இப்போ இல்லை. திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்காங்க. காங்கிரஸ் போனாலும் பரவாயில்லன்னு அவங்க ரெடியாக இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க செஞ்ச காரியங்கள்னால அவங்களுக்கு ஓட்டு விழும், பயனாளிகள் நமக்கு ஓட்டு போடுவாங்க. ஒரு 1.25 கோடி ஓட்டு பயனாளிகள் பெற்ற ஓட்டு, கிட்டத்தட்ட வந்து 2 கோடி பேர் வந்து இல்லம் தேடி மருத்துவத்தில் பயன்பெறாங்க. மாதம் மாதம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு சுகர் மாத்திரை, பிளட் ப்ரெஷர் மாத்திரைலாம் கொடுக்குறாங்க. 2 கோடி பேர் பயன்பெற்றிருக்காங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி பயனாளிகள் 1,31,00,000 பேர் 1000 ரூபாய் வாங்குறாங்க. 2000 ரூபாய் கொடுக்கறது நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடுத்துன்னு இருக்கிற 1000 ரூபாய் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஓட்டு மகிமை இருக்கு இல்லையா? அதனால் பயணம் போயிட்டு இருக்காங்க அந்த பெண்கள். அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த பசங்க, அந்த வீட்டு குடும்பம். அந்த மாதிரி பல விஷயங்கள். மகளிருக்கு 6 லட்சம் மகளிருக்கு காலேஜ் போகிற பெண்களுக்கு பைசா. நான் முதல் வந்து திட்டத்தில் ஏகப்பட்ட பேர் வந்து இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் போயிருக்காங்க, மேலெல்லாம் நல்லா டெவலப் ஆகிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய தொழில் வளர்ச்சி. கடந்த 6 மாதத்துக்குள்ளே 2 மோட்டார் கார் கம்பெனிகளை முதலமைச்சர் திறந்து வச்சுருக்காரு. ஸோ இது மாதிரி அவங்க ஒரு பெரிய பட்டியலை வச்சுருக்காங்க, ப்ரோ இன்குபன்சி. அது அவங்களுக்கு சாதகமான ஓட்டு வங்கி இருக்குது. அதை வச்சு அதை பெரிய யார் வந்தாலும் இல்லாட்டியும் வராட்டியும் நம்ம அதை பெற்ற முடியும். ஆனால் எதிர்கட்சியில் பாஜக அதிமுக பெரிய ஒற்றுமை கிடையாது, இன்னும் அவங்களுக்குள்ள ஷீட் ஷேரிங்கே நடக்கலை. பாஜக வந்து ஈவன் அதிமுக தனித்தே மெஜாரிட்டி பெற்றால் கூட பாஜகவுக்கு ஆட்சியில் இடம் கொடுத்தானோ, ஆந்திரா மாடலில் எப்படி பிஜேபி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி இங்கே கொடுத்தானோ, இல்லாட்டி ஃபண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, இவங்க கொடுக்குற வாக்குறுதியெல்லாம் நடக்காது அப்படின்ற ஒரு விஷயமும் அங்கே இருக்குது. அமைச்சரவையில் இடம் கொடுத்தா தான் அதிமுகவுக்கு துட்டு கொடுப்பாங்க பாஜக, இல்லை ஆந்திராக்கு அதனால தான் கொடுத்துட்டுருக்காங்க, இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு பிரச்சாரமும் சைட் பை சைட் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எதை நம்பி அவர் கொடுக்குறாரு எடப்பாடி வாக்குறுதி? எப்படியும் வந்து எங்களுக்கு மத்திய அரசு நாங்கள் இணக்கமாக இருப்போம், பணம் வாங்குவோம். எப்படி இணக்கமாக இருப்பாருன்னா பிஜேபிக்கு அங்கே மந்திரி சபையில் இடம் கொடுத்தா தான் இணக்கமாக இருக்க முடியும். ஏன்னா அவங்க தெளிவாக இருக்காங்க பிஜேபி. நாங்கள் கொடுக்குற ஃபண்ட்ஸை வாங்கி நீங்கள் நல்ல பேர் வாங்கிட்டு நீங்கள் கட்சியை வளர்ப்பீங்க, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது தமிழ்நாட்டில்? இந்த தேர்தலில் யாருக்கு யார் ரொம்ப முக்கியம்? திமுகவிற்கு காங்கிரஸா, காங்கிரஸுக்கு திமுகவா? காங்கிரஸுக்கு திமுக முக்கியம், திமுகவுக்கு காங்கிரஸ், ரெண்டுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முக்கியம் தான். ஆனால் அந்த காங்கிரஸுக்கு வந்து அந்த அணிக்கு வந்து ஒரு பெர்செப்ஷன் ரேஞ்சில் வந்து வலிமையான அணின்னு ஒரு தோட்டத்தை கொடுக்குது. கூட்டணியாக ஒரு பலத்தை கொடுக்குற மாதிரியான தோட்டத்தை கொடுக்குது. அது வந்து ஒரு குட்வில்ல வந்து டெவலப் பண்ணும். அது இல்லைன்னா வந்து அது பலவீனமாச்சுன்னு ஒரு தோட்டத்தை கொடுக்கும். ஆனால் திமுக வேட்டால் நாங்கள் பலவீனம் இல்லைங்க, எங்களுக்கு நாங்கள் மைக்ரோ லெவலில் ஒர்க் பண்ணுறோம், ஓட்டு போட்டுருவாங்கன்னு அவங்க நம்புகிறாங்க. அதனால் வந்து காங்கிரஸ் இருந்தால் அந்த கூட்டணிக்கு பெர்செப்ஷன் ரேஞ்சில் ஒரு பலம் இருக்கிற மாதிரியான தோற்றம் கண்டிப்பாக வரும். இப்போது 6 மாதத்துக்கு முன்னாடி ஏப்ரல்லையே பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சிருது. அதுக்கப்புறம் 6 மாதம் ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் அமித்ஷாவோட முயற்சியில் அன்புமணி வந்து சேர்ந்தார், டிடிவி வந்து சேர்ந்தார், இப்போ தேமுதிகவை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், வந்து சேர்ந்துருக்காங்க, அதனால் வந்து அதிமுக கூட்டணி பலம் பெற்றிருக்கு அப்படின்றோம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா 21 என்ன இருந்தோ அதுதான் அங்கே இருக்குது. பாமக பிளவுபட்டு போய் அங்கே இருக்குது, அதே பாஜக தான் அங்கே இருக்குது. அதிமுக பலவீனமான அதிமுக அங்கே இருக்குது, எதுக்கு ஓபிஎஸ் அங்கே இருக்காரு, சசிகலா பிரிஞ்சு கிடக்காங்க. அப்படி இருக்கும்போது டிடிவி வந்திருக்காரு, டிடிவியோட ஓட் பேங்க் அவர் பின்னாடி வருமா இல்லைன்னு டவுட்டாக இருக்குது. ஸோ அது வந்து இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா பலமாக இருக்குன்னு ஒரு பேச்சு இருந்தால் கூட அது பெர்செப்ஷன் ரேஞ்சில் பலமாக இருக்குன்னு வருது. ஆனால் உண்மையிலே ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கான்னு ஒரு கேள்வி வருது. பிளவுபட்ட பாமக தினகரனோட ஓட் பேங்க் போகுமா போகாதான்னு எடப்பாடியை எழுத்தே வளர்த்த ஓட் பேங்க் அவர் பின்னாடியே தினகரன் பின்னாடி போகுமான்னு தெரியாது. அப்போ வந்து அதிமுகவும் பலவீனமாக இருக்குது, சசிகலா இருக்காங்க, ஓபிஎஸ் எல்லாம் விலகி இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அந்த அதிமுக அணியில் சேர்ந்ததுனாலேயே நம்ம பெர்செப்ஷன் ரேஞ்சில் பலமாக இருக்குன்னு சொல்கிறோம். நம்ம அது பலவீனமாக ஆயிடுத்தோன்னு கூட ஒரு அந்த மாதிரியான ஒரு வாதமும் இங்கே இருக்கிறத பார்க்குறோம். அதனால் பெர்செப்ஷன் முக்கியம். நீங்கள் ஆக்சுவலாக என்ன இருக்கீங்களோ தேர்தல் களத்தில் பெர்செப்ஷன் முக்கியம். அது வந்து உங்களுக்கு சில விஷயங்களை, ஆதரவான விஷயங்களை வந்து கொண்டு வரும். சுருக்கமாக இதே இதில் வந்து ஆல்டர்னேட்டிவ் வியூ ஆப்போசிட் கேம்பை பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது சிறுபான்மை வாக்கு வங்கிகளை வந்து பிரதானமாக குறிவைத்து திமுக அதன் கூட்டணிகள் வந்து யூஸ்வலாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த முறை அது பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன, விஜயை நோக்கி வந்து இந்த சிறுபான்மை வாக்குகள் பெருவாரியாக போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து பொதுவாக பேசப்படுகிறது. 2வது முக்கியமான விஷயம், நாம் தமிழர் கட்சி சீமான் அவர் வந்து கொஞ்சம் வந்து அடுத்த கட்டத்துக்கு பலப்பட்டு கட்சியை பலப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அவங்க என்ன சீட்டு வின் பண்ணுவாங்களாங்கிறதுலாம் கிடையாது, ஆனால் ஓட் ஷேருங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல அது ஒரு சில விஷயத்த பண்ணியிருக்காங்க. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது கம்யூனிஸ்டுகள் எப்பவும் இல்லாத அளவுக்கு வீக்னஸ், அவங்க தொடர்ந்து வந்து அவங்களுடைய இதை வந்து சரிவை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறது, பலங்கிறது வந்து சரிவை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். விசிகாவும் வந்து அவங்க எப்பயுமே வந்து தலித் ஓட்டு அந்த இதை வந்து பேஸ் பண்ண, இப்போ அதுலேருந்து வந்து விஜய் வந்து பெருமளவாக அந்த வாக்குகளை பிரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் வந்து பொதுவாக நம்ம வந்து அந்த கணிப்புகளில் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது ஸோ அவங்களும் அவங்களோட பொசிஷனும் வீக்காக இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியாக
களத்துல ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அட்வான்டேஜஸ் இருக்கு, அவங்களுக்கான வீக்னஸஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இது அடுத்த கட்டமாக போகும்போது இப்போ முஸ்லிம் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்லாமிய கட்சிகள் பல இங்க இதுல கூட்டணியில இருந்தா கூட திமுக அதுல வந்து இஸ்லாமிய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போடுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இதெல்லாம் நம்ம கணக்கு போட்டு மொத்தத்துல பார்த்தோம்னாக்க இது ஒரு மும்முனை போட்டின்னு சொல்ல முடியாது. ஹானஸ்டா தட் இஸ் வெரி கிளியர். வெதர் காங்கிரஸ் வந்து விஜய் கூட சேர்ந்தாலும் சரி சேரலனாலும் சரி எதுவாக இருந்தாலும் அது ஒரு மும்முனை போட்டியாக அமையாது. நம்மளை பொறுத்தவரைக்கும் இந்த பிரைம் இது. ஸோ இதுல வந்து யாருக்கு வந்து இதுல அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து நீங்க சொன்ன மாதிரி இன்ஃபேக்ட் டிஎம்கேயை விட டிஎம்கேக்கு காங்கிரஸ் முக்கியங்கிறது, காங்கிரஸ் தான் டிஎம்கேக்கு முக்கியம். அதனால தான் இன்னைக்கு ரொம்ப ஓப்பனாக இந்த ஸ்டேட்மெண்ட் விடுறதுக்கு காரணம். நீங்கள் இல்லைன்னா பரவாயில்லங்கிற மாதிரி இன்டெரக்டாக நீங்கள் இப்படியெல்லாம் வந்து அதிகார பங்கீடுலாம் கேட்பீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லைங்கிறத வந்து ரொம்ப வெளிப்படையாக ஓப்பன் ஸ்டேஜில் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதான காரணம் அதுதான். அப்படி தான் நான் பார்க்குறேன். இந்த சைடில் வந்து என்ன சொன்னா கூட அதான் சொல்றேன், அவங்களுடைய புரிதல்கள் இருக்கிறதுனால தான் வெளிப்படையாக எதுவுமே ரொம்ப தெளிவாக பேசப்படலை. அந்த நிறையா வந்து மீடியாலையும் இந்த டிஸ்கஷன் இருந்தது, இது வந்து இந்த கூட்டாட்சி இருக்குமா, இது என்ன சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி. என்டிஏ உடைய ஆட்சி அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா இது ஒரு என்டிஏ அப்படிங்கிற அளவில் தான் அவங்க முன்னெடுத்து போறாங்க. இங்கே திமுக கூட்டணின்னு சொல்றீங்க, ஏன்னா மற்ற மாநிலங்கள் எல்லாம் பேசும்போது இண்டி கூட்டணின்னு சொல்லிட்டு இங்கே மட்டும் வந்து திமுகன்னு சொல்றதுனால அப்படி ஒரு பரப்புரை மேற்கொள்ளப்படுகிறது. தேவைப்பட்டிருந்தா அவங்க என்டிஏ கூட்டணியில் கூட சொல்லியிருக்க முடியும், சொல்ல விருப்பப்படலை அவங்க. அப்படித்தான் பார்க்க வேண்டியிருக்கு.